யுக்ரைன் ரஷ்யா இடையிலான அடுத்த அமைதி பேச்சுவார்த்தை புதன்கிழமை துருக்கியில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோ செய்தியில், யுக்ரைன் ரஷ்யா இடையிலான 3ஆம் கட்ட அமைதி பேச்சுவார்த்தை புதன்கிழமை துருக்கியில் நடைபெறவுள்ளது என்று தெரிவித்தார். பேச்சுவார்த்தைக்கான ஏற்பாடுகளையும் கைதிகளை பரஸ்பரம் மாற்றிக்கொள்வதற்கான நடைமுறைகளையும் யுக்ரைனின் தேசிய பாதுகாப்பு ராணுவ கவுன்சில் தலைவர் ரஸ்டம் உமராவ் கவனித்து வருகிறார் என்றும் அவர் தெரிவித்தார். இந்தியாவிலேயே முதல் முறையாக விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் மாணவிகளின் நலன் கருதி சிறப்பு பாதுகாப்பு சட்டம் கொண்டுவரும் தமிழக அரசுக்கு மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு பாராட்டு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதி கே ராமகிருஷ்ணன் முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது பெண் விளையாட்டு வீராங்கனைகளை பாதுகாத்தல், பாலியல் துன்புறுத்தல்களை தடுத்தல் மற்றும் தண்டனை உள்ளடக்கிய சிறப்பு சட்டம் இயற்றுவதற்கான முடிவு செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா தெரிவித்தார். இதற்கு பாராட்டு தெரிவித்த நீதிபதி சட்டம் இயற்றப்பட்டது குறித்த விவரங்களை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை அக்டோபர் மாதத்திற்கு ஒத்திவைத்தார். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.